வருவார் என்று வன்மையா என் செவியில் ஏதோ ஒரு அசரீரி வாக்கு சொன்னது போல் தோன்றுகிறது. அசரீரி வாக்கு ஏதாவது வந்து நேற்றுமோ இல்லை அவருக்கு வேறுமோ என்னோட நீங்க நித்திரை ஆடும்போது நானும் உடன்தானே இருந்தேன். உங்களுக்கு என்ன தெரியுமா? காது கேட்காதது அந்த அசரீரி வாக்கு உங்களுடைய காதுக்கு மட்டும் கேட்கலாம். அம்மா இன்னும் மேல என்ன சொல்லுச்சு? அசரீரி சொன்ன வாக்கு அருவியை சொல்ல கேள. சொல்லுங்கம்மா. நாளை படுகளத்தில் நவரத்ன வரிசை மாலை பசுமுடன் வருவார் என்று வன்மையாய் சொல்கிறது. நாளைக்கு உன் தாய் வீட்டு செய்தன நீ பெறுவ சொல்லிருக்குது. படுகளத்திலே இருப்பாரு தாய் வீட்டு செய்த புருஷனுக்கு அல்லவா அவருக்கு வந்து ஒரு பெண்ணு வாழ்ந்தால் வரிசை செத்தாதான் சீர் வரும். நீங்க என்னமோ இப்படி அவசரமா தாங்க முடியல. நாய் கால் வைக்கிற இடத்துல 4 மண்பெயர் பெரிய சொல்றாங்க. சரி, இந்த கனவெல்லாம் ஒரு கனவு இல்ல. இந்த தங்க உஜல கட்டில எடுத்து நான் உட்புறமா போடுறேன். நீங்க அந்த முத்திரை ஆடுங்க. ஆமா, அப்படி யாராவது என் உத்தரவின்றி உள்ளே பேசிருக்காங்க. அப்படி ஆகட்டும். நேர அரண்மனைக்குள்ள வந்துட்டீங்களே, என்ன விஷயம்? நான் அங்கு வேதாதிபதி கண்ணன் மனைவியாகப்பட்ட பொன்னுரியை சந்திக்க வேண்டும். மனைவியாகப்பட்ட பொன்னுரியை அழைத்துவார்கள். அப்படியா? இல்லைங்க, நான் எங்க மகாராணியை கூட்டிட்டு வரேன். தாண்டி வரக்கூடிய கர்ண மகாராஜனாம் அவர் உங்களுடைய கணவனாராம். உன்னை காண வந்திருக்கிறார் அம்மா, காண வந்திருக்கிறார். ஒருத்தர் பேசுங்க.
இருக்கின்றேன் அண்ணன் கண்ணராஜன் உங்களை சந்தித்து போக வேண்டும் என்றா அப்படின்னு சொல்லுங்க. அம்மா, அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் பேச வேண்டுமா? ஆமா, அதனால உங்களிடத்துல பேசியதான் ஆகணுமா? வாங்கம்மா. என்னம்மா? ஒரு மஞ்சள் கரையேடுங்க அப்புறமா அவர் நிக்கட்டும். இப்ப நான் நிக்கிறேன். இருந்தாலும் இவர் யாரு என்னங்கிறத ஒழுக்கமா சொல்லணும். அதை நான் கேட்கிற மாதிரி. அப்படியா? எப்படி தெரியுமா? ஆவின் பால்கரத்தை வைத்து எதிர்ப்பு பார்த்தான் அன்றோ ஏழைய மூழ்கினுக்கு தெரியுமோ உடனேதான் வாவியும் விருப்பப்பட்ட வெள்ளிக்கு மூழ்கினாலும் இவனை வெட்டிட்டாலும் ஒரு விளக்கறியாமல் பேச மாட்டேன் சொல்லு. அம்மா, ஒரு ஆவி என்பது பசு. பாலக்கரத்து ஒரு மழை மூணு பார்த்தா தெரியுமா? அது ஒரு பாண்டத்துல வீட்டு வைத்தா தயிராயிடும். அதுல மத்திட்டு கண்டா வெள்ளியாகப்பட்ட அமர்ந்துக்கிட்டோம். ஒரு வெள்ளை பாத்திரத்தில் இட்டு அதை தீட்டு காய்த்தால் பச்சை தண்ணி போல் விலகும். அதுல ஒரு மனித முகத்தை பார்த்தால் எப்படி தெட்ட தெளிவு தெரிகிறதோ அவ்வாறு அவருடைய குலவிளக்கு தெரியாம நான் வரமாட்டேன். உண்மையை சொன்னா வருவேன்னு சொல்லு. இங்க வாங்க. ஏங்க இப்படி வாங்க? பயப்படாதீங்க, வாங்க. சொல்லுங்க. அதாவது ஆவென்றால் என்ன? பசு. பசுவின் பால் கறந்தது முகம் பார்த்தால் தெரியுமா? தெரியாது. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊத்தி தீயிட்டு காய வைத்தால், அதாவது அதுல திரையிட்டு வைத்தால் அடுத்த நாள் தயிராகிறது. அந்த தயிரில் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதை மத்திட்டு கிடந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் கிட்டும். அந்த வெண்ணெயில முகம் பார்த்தால் தெரியுமா? தெரியாது. அதை ஒரு வெங்க பாத்திரத்தில் போட்டு தீயிட்டு காய வைத்தால் பச்சை தண்ணி போல நெய் ஆகிறது. அந்த நெய்யை ஒரு வெங்கல பாத்திரத்தில் ஊற்றி இப்படி எட்டி முகமலாந்தரத்தை பார்த்தால் நம்முடைய முகமலாந்தரம் எவ்வளவு அழகாதுக்குள்ள தெரியுது. அது போல பாலில் இருந்து எப்படி நெய் வந்தது, அது போல உங்களுடைய குலவலாந்தரத்தை அம்மா 7 மஞ்சள் திரை கட்டுகிறார். அந்த திரைக்கு அப்பால நீங்க இருக்கணும், அம்மா உள்ளே இருப்பாங்க. நீங்க இந்த விளாந்தரத்தை எடுத்து சொன்னா உங்களை கணவன் என்று இருப்பாரா? நான் குந்திக்கு வந்து பிறந்தவன், என்னை குலங்கட்டவன் என்று பேச வேண்டாம். அஞ்சு சிறுவது அறியாத பாலபுரத்தில் கொஞ்சம் சிறுவது குழந்தை பருவத்தில் கருணாக பிறந்தேன். அப்படி என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நல்ல தெளிவாக சொல்ல என்கிறார். என் தாய் யாரை சேர்ந்து எப்படி நான் இந்த தெரியுமா? எப்படி தந்தையில் புதிதேவி கவனித்தால் வருகிறனே உதிக்கப்பாரில் மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் வேலைக்கு வைத்து அகாலக்குள்ள என்னை ஏறிவிட்டால் ஆற்றிலே சற்று காலங்களுக்கு முன்புதான் இந்த கர்ணன் குந்திக்கு பிறந்த என்னை தெரிந்து கொண்டேன். மகாராணி வர சொல்லுங்க வரட்டும். நானும் சற்று காலங்களுக்கு முன்னதான் குளம் இல்லாம அறிந்து கொண்டு அதனால் குளமையாக உனக்கு குளத்தை எடுத்து வைக்கலாம் என்று வந்தேன். நான் ஒரு பைத்தியக்காரங்க இத்தனை நாளா கழிச்சு நீங்க வந்துட்டீங்க. வாசல்ல நிக்க வச்சு வெட்டி வந்து கொட்டி அளந்து விட்டு அரண்மனை போகலாம். அதுக்கு எவ்வளவு சமைக்க அதை சாப்பிட்டு நீங்க சத்த நேரம் உட்கார்ந்து பேசலாம். நான் அரண்மனையிலே இதுவரை இனிமேல் இருக்கின்ற காலங்களில் கூடி வாழ்வதற்காக நான் வரவில்லை. அரணர் உதயம் அமர்கள் செய்ய போக வேண்டும்.
சண்டைக்கா? ஆமா உலகத்துல கொடுக்கக்கூடிய அது கொடைவால 2 பேர் எடுத்துறீங்க. இந்த உயிர் கூட நீங்க வேலை செஞ்சதில்ல. சரி இல்லைன்னு வந்து இருக்கலாம். எனக்கு மேல மரவள வாரி கொடுத்துருவீங்களா? ஆமா. அப்பேர்பட்ட நீங்க சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல? ஆனா சண்டைக்கு போறதா இருந்தா மன்னா என்ன மன்னா நீங்க போறதுக்கு தான் போகலாம்ல. எதிரிகள் யார் தெரியுமா? அந்த குந்திக்கு பிறந்த அந்த பாண்டவர்கள் தான். ஏங்க உங்களுக்கு என்ன மதிக்கீடு கட்டு விட்டதா? இப்பதான் சொன்னீங்க குந்தி வெட்டில முதல் பிறந்தவங்க தமிழ் மார்க்கெட் பாண்டவர் 5 பேரு. சரி. அவங்களுக்கு எல்லாம் நான் அண்ணா உங்களுக்கு தமிழ் சொன்னீங்களா? ஆமா. அதே வாயால அவங்களுக்கு எதிரின்னு சொல்றீங்களா? என்ன காரணம்? ஒரு தம்பியே ஏன் இத்தனை காலமாக நான் துரியனுக்கு அண்ணனாக வாழ்ந்து இப்பொழுதுதான் அண்ணன் தம்பிகள் என்று தெரிந்து கொண்டு அதனால் என் நண்பனுக்காக இப்பொழுது தாய் பிள்ளை அண்ணன் தம்பி என்று தெரிந்து உடனே போய்விட்டார். நான் சோழன வீட்டுக்கு துரோகம் நினைத்தது போல் ஆகிவிடும். தெரிஞ்சு போறீங்க. தீவெட்டின் அருகில் வைத்த தீபத்திற்கு தான் வெளிச்சம் உண்டோ? ஒரு மெழுகுவர்த்தி பக்கத்துல தெரிப்பிடி வச்சா அதுக்கு வெளிச்சம் வராது. பாவத்தை அனுசரிக்க அந்த பாவியின் கொடியோடுக்கா உங்க தம்பியோடு சண்டைக்கு போறேங்கிறீங்க. பாவியாகி துரியோதனங்க எப்பேற்பட்டவனுக்கு தெரிஞ்சிருந்து நீங்க அவருக்காக தம்பி பாவி என்று சொல்ல வேண்டாம். என் உள்ளத்தில் நான் உயர்ந்தத்தில் வைத்திருக்கின்றேன். என் நண்பன் எனக்கு ஒரு துரோகமும் செய்ததில்லை. அதனால் நான் துரியன் வச்சத்திலிருந்து பாண்டவர்களை அழைப்பதற்காக 17வது அணித்தகரம் நாளை விட்டு நான் போய்த்தான் வேண்டும். தம்பி யாரும் தெரியாம வாழ்ந்துட்டீங்க. சரி. இனியாவது தம்பி யாரு அம்மா அப்பா யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி. தம்பியோடு சேர்ந்தா தண்ணிங்களாலதான் இந்த அண்டரோட ஐவர் சேர்ந்த அந்த 50 மாநகரத்துல ராமலட்சுமி பரவ சத்துருங்க எப்படி இனிமையாமல் வாழ்ந்தாலும் அதுக்கு நீங்களும் வாழலாம். அதனால கூடி வாழலாம். வாங்க. கூடி வாழ்வதல்ல. துரியன் கேட்காதீங்க. நான் துரியனுக்காக என் உயிர் உள்ளவரை நான் போராடத்தான் போகின்றேன். துரியனுக்காக நான் குடித்தேற்றிடம் போடத்தான் போகின்றேன். நிச்சயமாக சாமி சண்டை போடுனா வெற்றி தோல்வி என்பதுதான் ஒருவருக்கு. சரி. என்பது ஒருவருக்கு தோல்வி என்பதற்கு தான் தெரியும். நாளைக்கு சண்டைக்கு போறேன்னு சொன்ன உடனே நான் உங்களை பிரிந்து தனித்திருக்கிற காலத்தில் ஆகாத கனவு கண்டிருக்கிறேன். பெண்ணே மன்னா ஒன்றுவி மன்னவா
போக வேண்டாம் சுவாமி. நிச்சயம் கதிரவன் உதயமானால் கர்ணன் வருவான் என்று தாண்டி இவன் காத்துக் கொண்டிருப்பான். நிச்சயம் நான் போய்தான் ஆக வேண்டும். அதை செய்ய வேண்டாம். நிச்சயமாக பின்னே சரி நீயாவது என் கையார சாப்பாடு சாப்பிட்டு போங்க. சாத மருந்தல்ல நேரமில்லை சபை செய்ய போக வேண்டும். பின்னே சண்டைக்கு போறீங்க. வெற்றி என்றால் ஆசையா இருப்பேன். ஆமா, ஒருவேளை அந்த கடவுளாகப்பட்ட கண்ணோடு அருளாளவன் தம்பியாகப்பட்டவர் இருக்கின்ற பானம் உன் மார்பில செய்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் என் பிள்ளையை யாரிடத்தில் தண்ணி என்று போவோம். நாங்க வாழ்வை வாங்கின கை பானத்தா கண்ணன் குறி சேர்த்து வீட்டை வந்துவிட்டேனா என் தம்பிகளோடு சேர்ந்து விடு தாய் படைக்க விடுப்பா. அண்ணன் மனைவி அன்னையாக கவனித்து விடுவார். சண்டை யுத்தத்திலே போர்க்களத்தில் கர்ணன் தான் எதிரி என்று பாண்டவர்கள் யுத்தத்தில் வீழ்த்துவார்கள். சரி, அப்ப நான் போய் அவங்களோடு நின்னா எதிரி மனைவி யார்தான் என்று அதை காப்பாங்க. பெண்ணே ஒரு சேர்த்து வீட்டில் நான் இருந்து விட்டேனா என் தாயாகப்பட்ட புண்ணியமான மகனே கண்ணா இந்த மடிமேல் போட்டதுவான் உலகமே மதி உலகன் மன்னன் கருண் என்ற அகில உலகம் தெரிந்து கொள்வான். அந்த நின்று ஏற்றுக்கொண்ட பாடலும் நீங்களே எழுதுவாங்க. ஆமா, ஏன்னா பாலாசிரிய அப்படியா? ஆமா, கொண்டு வா. பாடு கூட பாடு குடிச்சிட்டு போங்க. இந்த பாதர்தான் என்று பார்த்தா ரத்தம் தெரிகிறது, ரத்தவாடை அடிக்கின்றது. காண்டீவன் பானமாகப்பட்டது கை தட்டி பாண்டா காமா என்று அழைக்கின்றது. அதனால் பாலருந்துவதற்கு கொடுப்படி இல்லாத பாவியாகிவிட்டேன். சென்று வருகின்றேன். எனக்கு வீரவாள் கொடுத்து எனக்கு விடுதலைக்கு ஒரே வார்த்தை போய் வா என்பதற்கு பதிலா போய் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை என் வாயால வாய்ச்சொல் தலை சுமியன்பார். இது பெயர் தனைக்கான வேந்தனம் அறிய மாட்டார். என்ன செய்வது பெண்ணே? அதனால சென்று வருகின்றேன். வெற்றியோடு வாருங்கள். வீரவாள் தெரிவிலே நின்றார். அதை போல அவமானம் இல்லை. அதனால் நீங்க போறேன்னு சொன்ன உடனே ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. மன்ன கற்பகரன மேரி மன்னாரி பக்கமாரி குளத்தை எடுத்து விட்டு விட்டேன். அதனால் இப்பொழுது குடிசேத்திர விடுத்து ஜல்லிய மகாராஜன் சாரதிகளுக்கெல்லாம் குருவியை கூட்டி பதாதி சேனைகள் எல்லாம் அணிவகுத்து குடிசேத்திர விடு போக வேண்டும். மகனே
இப்பொழுது குருசேத்திரமிடம் போய் கொண்டிருக்கிறோம். சாரதியாகவும் சாரதியாய் இப்ப குருசேத்திரமிடத்தில் யுத்தம் செய்வதற்காக போய் கொண்டிருக்கின்றோம். மாணவமணி இழுத்துட்டு ஓட பண்ணிருக்கலாம். 17வது நாளும் 18வது நாள் யுத்தம் இருக்குது. ரெடியா இருக்கிறாங்க. 18வது நாள் யுத்தத்தை துவக்கம் செய்யணும். அதனால் குருசேத்திரமிடம் போய் கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் இந்த எதிரிகள் பாண்டவரை பிறந்த பார்த்திபன் வரட்டும். யுத்தகலத்தில் சந்திப்போம். செல்ல 17ஆம் சண்டை முடிந்து அர்ஜுன மாமன்னன் வருவிதம் காண்க.